இணை பேராசிரியர் முனைவர் மனோன்மணி தேவி அம்மா அவர்கள். மனோன்மணி தேவி அம்மா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய பட்டங்களும் பணி அனுபவங்களுமே நீண்ட பட்டியலாக நீண்டு கொண்டே போகும். அம்மா அவர்கள் மலேசிய அரசு வானொலியில் இலக்கிய நிகழ்ச்சியில் இலக்கிய வினாவிடை அங்கத்தில் மிக பெரும் பங்களித்துள்ளார்கள். மரபு கவிதை மாநாடுகளுக்கு தலைமை தாங்கியும் உள்ளார்கள். கவிதை போட்டிகளை வழிநடத்தியும் உள்ளார்கள். மலேசியாவில் மரபின் மணிச்செல்வி விருது, சிறந்த ஆய்வாளர் விருது, நல்லாசிரியர் விருது, பிறகு சர்வதேச அளவிலான சிங்கப்பெண்ணே விருது, அயலக தமிழறிஞருக்கான உலக தமிழ்ச்சங்க இலக்கண விருது, இது போன்ற 10 விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் தொல்காப்பியத்தின் குமிகள், இலக்கண சாரல் எழுத்தியல், தமிழ் ஆய்வியல் நெறிமுறைகள், கரையில் ஒதுங்கிய நினைவுகள் சிறுகதை தொகுப்பு, எளிய முறையில் இனிய யாப்பு, நீங்களும் தமிழ் கவிதை எழுதலாம் என்ற தலைப்பிலான புத்தகங்கள் என இந்த ஆண்டு வரையிலுமே 15 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார்கள். அதை தாண்டி 50 ஆய்வுக் கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். அம்மா அவர்கள் தமிழ் இலக்கியத்துறைக்கும் இலக்கணத்துறைக்கும் ஆற்றிய பங்களிப்புகள் ஏராளம். அதுவும் இக்கால இளைஞர்களையும் இந்த இலக்கண இலக்கிய கல்வியை ஆர்வம் கொண்டு கற்றுக்கொள்கின்ற யுக்திகளையும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து வழங்க வல்லவர். இதை தாண்டி அம்மாவை பற்றி நாம் இன்று தெரிந்து கொண்டது, அம்மா அவர்கள் தன்னை சுற்றி நடக்கின்றவற்றை மிக தெளிவாகவும் கூர்மையாகவும் விழிப்புணர்வோடு கவனித்து அப்படியே அவருடைய பாணியில் அவற்றை உரையாக தொகுத்து வழங்கக்கூடிய சிறப்பு மிக்கவர். அதாவது மக்களுடைய புரிதல் நிலைக்கு ஏற்றவாறு தன்னை அந்த சூழ்நிலையோடு ஒன்றிணைத்து கருத்துக்களை வழங்க வல்லவர். இன்று இந்த மகளிர் தினத்தில் நம் இறை சாதனை மார்க்கத்தில் அம்மா அவர்கள் இணைந்து சிறப்புரை வழங்குவது நம் அனைவருக்கும் பெருமைக்குரிய விஷயமாகும். இத்தகைய சிறப்புமிக்க பெண்மணியான இணை பேராசிரியர் மனோன்மணி தேவி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்தி தம்முடைய உரையை வழங்க அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. காப்பியனை தமிழுலகம் ஆள வைத்தாய், இங்கு காலமெல்லாம் வள்ளுவனை வாழ வைத்தாய். காப்பியத்துக்கோர் இளங்கோ கண்டெடுத்தாய், அந்த கான்முனையில் நானும் வந்தேன் கை கொடுத்தாய். அமுதான தமிழே நீ வாழி. தாய் போற்றி, தாய் தந்த தமிழ் போற்றி, தமிழ் தந்த என் ஆசான் ஐயா சீனி நைனா முகம்மது அவர்கள் பாதம் போற்றி. அவை நெறியாளருக்கு என் முதல் வணக்கம். அவையில் நிறைத்திருக்கும் பெண் தெய்வங்கள் அனைவருக்கும் எனது நற்றமிழ் வணக்கம். வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களின் கொள்கையை பின்பற்றி இறை சாதனை மார்க்கத்திலும் பெண்களின் சிறப்பை கொண்டாடுவதற்கு இந்த உலக மகளிர் நாளை ஏற்பாடு செய்துள்ள ஏற்பாட்டு குழுவினருக்கும் எனது அன்பும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இன்று மகளிர் நாள். பெண்கள் நாம் கொண்டாடப்படுகிறோம். பெண்மை, தாய்மை, இறைமை என்று திருவிக்கா கூறியுள்ளார். பெண்மையாவது யாது என வினவி, அடக்கம், பொறுமை, தியாகம், பரநலம், இரக்கம், அழகு, ஒப்புரவு, தொண்டு முதலியன அமைந்த ஒன்று பெண்மை எனப்படுகிறது என்று கூறுகிறார் திருவிக்கா. தாய்மை மலர்ந்தால் இறைமை கனியும். பெண்கள் அனைவரும் தாய்மை உணர்வு கொண்டவர்கள். எனவேதான் பெண்மை, தாய்மை, இறைமை என்ற வளர்ச்சி கூறப்படுகிறது. பெண் பிறவி உண்மையில் மிக மிக மகத்தானது. உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்ணின் பங்கும் மிக முக்கியமானது. அவர்களது பணிகள், அவர்களது தியாகங்கள் ஆகியவற்றை வேறு யாராலும் செய்ய முடியாது. அவர்கள் சுமந்த சுமையை, பட்ட துன்பத்தை வேறு யாராலும் தாங்கக்கூட முடியாது. எனவேதான் பெண்ணாக பிறப்பதற்கே பெருந்தவம் செய்திருக்க வேண்டும் என்றார் கவிமணி. இருப்பினும் இன்று வரை சமுதாயத்தில் பெண்கள் நாம் தாழ்வாக மதிக்கப்படுவதையும் தாழ்வாக நடத்தப்படுவதையும் நம்மால் தடுக்க முடியவில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம் இன பெண்கள் அறிவில் உச்சம் பெற்றுதான் வாழ்ந்தனர் என்பதற்கு பல்வேறு இலக்கிய சான்றுகள் உண்டு. 40க்கும் மேற்பட்ட பெண்பாற் புலவர்கள் நம்மிடையே வாழ்ந்துள்ளனர். கூறிய அறிவுத்திறன், கடமை உணர்வு, காதல் உணர்வு, வீர உணர்வு, அரசியல் அறிவு,
சமுதாய உணர்வு என்று பெண்கள் எழுச்சியுடன் வாழ்ந்துள்ளனர். கண்ணகி தேரா மன்னா செப்புவது உடையே எல்லெல்ல சிறப்பின் இமையவர் வியப்ப என்று மன்னனை நோக்கி நீதி கேட்டார். வெண்ணி குயத்தியார் நின்னினும் நல்ல நன்றோ புறப்புண் நாணை வடக்கிருந்தோன் என்று துணிவுடன் வினா எழுப்பினார். பெண்மை என்றால் வீரம், ஆண்மை என்றால் அழகு. என்னடா இவள் முரணாக பேசுகிறாள் என்று எண்ணுகிறீர்களா? ஆண் சிங்கம் தானே உண்மையில் அழகு, ஆண் மயில் தானே உண்மையில் அழகு. ஆக உடல் உறுதி என்பது அப்பாவுக்கு இருக்கலாம், ஆனால் மன உறுதி என்பது அம்மாவுக்கு தானே இருக்கும். என்ன சிக்கல் வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன், சரி வாங்க பார்த்துக்கலாம் என்று சொல்பவள் அம்மாவாகத்தானே இருக்கும். புலியை முரத்தால் அடித்து விரட்டியவள் தானே தமிழச்சி. அவள் என்ன முரத்தால் அடித்தாள்? இல்லை இல்லை, நெஞ்சில் உள்ள உரத்தால் அடித்தாள். இந்த உண்மையை பெண்கள் நாம் உணர வேண்டும். மன உறுதி பெண்ணுக்குத்தான் அதிகம். பெண் என்பவள் ஆக்க சக்தி. இவ்வுலகிற்கு இறைவன் கொடுத்த கொடைதான் இந்த பெண். துன்பில் துவளாமை, தூற்றில் அணுகாமை, அன்பில் முழுமை, அழகில் எளிமை எனும் பெண்ணுக்குரிய பெருமை சிறப்பெல்லாம் மண்ணில் புதைக்காமல் வாழும் தாய்மை மிகு பெண்மையின் உணர்வுகள் அனைவராலும் மதிக்கப்பட வேண்டும். மதியாதார் அறச்சீற்றத்திற்கு ஆளாக நேரிடும். பெண்கள் என்பவர்கள் இறைமை, எனவே அவர்கள் மதிக்கப்பட வேண்டும். செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாளன என்று தொல்காப்பியர் பெண்ணுக்கு இலக்கணம் கூறி சென்றுள்ளார். அன்பும் அறனும் கொண்ட அறிவான பெண்களாக வாழ்ந்து பண்பும் பயனும் நாம் அடைய வேண்டும். பெண்கள் தங்களது இயல்பை மறந்து மறுத்து வாழ்தல் கூடாது. தன் இயல்பில் இருந்து கொண்டே ஆக்ககரமான பணிகளை ஒரு பெண் செய்வாளேயானால் அதுவே அவளை இறைநிலைக்கு இட்டுச் செல்லும். மேற்கத்திய பண்பாட்டை தமிழ் பெண்கள் தங்கள் வாழ்வை சீரழித்துக் கொள்ளக்கூடாது. மேற்கத்திய பண்பாட்டை பின்பற்றி பின்பற்றி கொண்டு தமிழ் பெண்களான நாம் நம்மளுடைய வாழ்வை சீரழித்துக் கொள்ளக்கூடாது. புற தோற்றத்தில் மாற்றம் செய்தால் தங்களை கற்றவர்கள் என்று சமூகம் கருதும் என்று நினைக்கிறார்கள் சில பெண்கள். அது உண்மையல்ல. அடுத்து, சம உரிமை என்ற பெயரில் ஆண்களுடன் மல்லு கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அன்பும் அறனும் மறந்து வாழ்கிறார்கள். இப்பிறவியில் பெண்ணாக பிறந்து தாம் ஆற்ற வேண்டிய கடப்பாடுகளை மறந்து, தங்கள் இலக்கை மறந்து, வாழ்வின் பயனை மறந்து கிடைக்கற்கரிய இந்த வாழ்வை இழக்கிறார்கள். பெண்ணிய சிந்தனை என்பது நம் வாழ்வை மலரச் செய்ய வேண்டுமே அன்றி நம்மை துன்பத்தில் ஆழ்த்தக்கூடாது. அமைதியான வாழ்வை நாம் இழக்கக்கூடாது. அச்சமும் நாணமும் நாய்கட்கு வேண்டுமாம் என்றான் பாரதி. ஆனால் அவன் எந்த சூழலில் அந்த சொல்லை சொன்னான் என்பதை பெண்கள் நாம் உணர வேண்டும். தீமையை எதிர்க்க பெண்ணுக்கு அச்சம் தேவையில்லை. நன்மை செய்ய, சேவை செய்ய, அல்லது இது போன்ற மேடையில் சென்று பேச, உரையாற்ற பெண்ணுக்கு எதற்கு நாணம்? அச்சமும் நாணும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பாற்குரியன என்று பெண்ணிற்கு இலக்கணம் கூறுகிறார் தொல்காப்பியர். அச்சமும் நாணமும் பெண்ணின் இயல்பு. கணவன் கை தொடும் போது எனக்கு நாணமில்லை என்று பெண் கூறுவாளா? இன்றைய இளைஞருக்கு நாணம் என்றால் என்ன என்று விளக்கம் கொடுத்து பல்கலைக்கழகத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நாணமும் அச்சமும் வேண்டுமெனில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேண்டும் என்றார் பாரதிதாசன். ஆக நாணம் அச்சம் இருபாலருக்கும் சமம், இருபாலருக்கும் தேவை என்று பாரதிதாசன் கூறுகின்றார். பெண்ணானவள் ஞான செருக்கு கொண்டவளாக இருக்க வேண்டும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா? எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மீறி என்றான் பாரதி. ஆக பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? நிமிர்ந்த நன்னடை. நடையிலேயே ஒரு பெண்ணை அவள் எப்படிப்பட்டவள் என்று நம்மால் கூற முடியும். நிமிர்ந்த நன்னடை கொள்ள வேண்டும். நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். யாருக்கும் அஞ்சாத நெறிகள் என்பது நல்ல ஒழுக்கமான நெறிகள். நல்ல ஒழுக்கமான நெறிகளோடு வாழும் பெண்ணுக்கு நிலத்தில் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. திமிர்ந்த ஞான செருக்கு, திமிர்ந்த ஞான செருக்கு, ஞானம். அந்த ஞானம் இருப்பதால் அவருக்கு ஒரு செருக்கு இருக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. இப்படிப்பட்ட பெண்களை
இந்த செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்றான் பாரதி. எட்டும் அறிவில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லை கான் என்று கூறினான். ஆணவம் என்பது யாருக்கும் இருக்கக்கூடாது, ஆனால் பெண்ணுக்கு ஞான செருக்கு இருக்க வேண்டும் என்றார் பாரதி. ஆக பெண்கள் கல்வி கற்க வேண்டும், அறிவில் சிறந்து விளங்க வேண்டும். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேகம் ஏற்றிடும் காணீர் என்றானே. எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்றானே. ஆக பெண்கள் அறிவில் சிறந்தவர்கள். ஒரு பெண் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தூணாக இருக்கிறாள். எப்படி? ஒரு நாட்டின் வளர்ச்சியே ஒரு பெண்ணின் கையில் தான் இருக்கிறது. பெண் நினைத்தால் மட்டும்தான் ஓர் அறிவுள்ள ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ ஈந்து புறந்தள்ள இயலும். அவள் இல்லையே இந்த உலக இயக்கமே நின்றுவிடும். பெண் என்பவள் ஆக்கச்சக்தி. எனவே பெண்ணுக்கு கண்டிப்பாக கல்வி தேவை. நிலத்தின் தன்மை பயிர்க்குள்ளதாகுமா, நீசத் தொண்டு மடமையும் கொண்டதாய் தலத்தில் மாண்புயிர் மக்களை பெற்றிடல் சாலவே அரிதா ஒரு செய்தியாம். வறண்ட நிலத்தில் பயிர்கள் செழிக்குமா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நிலம் வறண்டு கிடக்கிறது, அந்த நிலத்தில் பயிர்கள் செழித்து வளருமா? நிலத்தின் தன்மைக்கு ஏற்பதானே பயிர்கள் செழிக்கும். ஆக கல்வி அறிவு இல்லாத பெண்ணால் பண்பில் உயர்ந்த மக்களை பெற்று வளர்க்க இயலுமா? இயலாது. கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம் போல் அங்கே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்றார் பாரதிதாசர். ஆகவே பெண்கள் நமக்கு கல்வி தேவை. அந்த கல்வியை கொண்டு நாம் சிறந்த அறிவுள்ள அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும். எனவே எல்லா பெண்களும் கல்வியை மறுக்காது கற்க வேண்டும். சகோதரிகளே, உடல் மென்மையாக இருப்பதனால் பெண்கள் வலிமையற்றவர்கள் என்று கருதக்கூடாது. உழைக்கும் பெண்கள் செய்கின்ற கடின வேலைகளையும் சுமக்கின்ற பாரத்தையும் தொடர்ந்து பல மணி நேரம் ஓய்வின்றி உழைக்கும் திறனையும் பார்க்கும் போது பெண்களின் வலிமை தெரிகிறது. தண்ணீர் மென்மையானதுதான். தண்ணீருக்கு வலிமையோ அல்லது சக்தியோ இல்லை என்று கூற முடியுமா? வெள்ளத்தின் சக்தியையும் சுனாமியின் சக்தியையும் குறைத்து மதிப்பிட முடியுமா? அது போலவேதான் பெண்மையின் வலிமை மென்மையில்தான் மறைந்திருக்கிறது. அந்த வலிமையை உணர்ந்து கொள்ள முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைகிறார்கள். பெண்களே, எப்போதும் புன்னகையோடு இருங்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நடை போடுங்கள். இதுவும் கடந்து போகும் என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள். சிறு சிறு துன்பங்களைக் கண்டு அழுது வடிக்காதீர்கள். உங்களை விட அதிக துன்பத்தில் இருக்கும் அல்லது உங்கள் அருகில் இருப்பவர்களை மட்டும் உங்களிடம் ஒப்பிட்டு பாருங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் ஒரே மனநிலையில் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். சாத்தியமா என்று கேட்காதீர்கள். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் அனைத்துமே சாத்தியம்தான். கைகேயி 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்ற போதும், பட்டம் சூட்டப் போகிறோம் என்று கூறிய போதும், அன்றளந்த தாமரை மலர் போல மலர்ந்த முகத்தோடு இருந்ததாக ராமனை கம்பன் கூறுகிறான். இதனை ஒரு சான்றுக்காக தான் இங்கு நான் உங்களுக்கு கூறினேன். பாரதி கூறியது போல் தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசும் பெண்களாக நாம் வாழக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். எழுந்திருக்கிறோம். பெண்கள் மட்டுமல்ல, அனைவரையுமே நான் கூறுகிறேன். பெண்களை மட்டும் கூறவில்லை, பொதுவாக மனிதர்களை கூறுகிறேன். அன்றாடம் எழுந்திருக்கிறோம். எந்த கடையில் இட்லி சுவையாக இருக்கிறது, எந்த கடையில் தோசை சுவையாக இருக்கிறது, எந்த உணவு சுவையாக இருக்கிறது என்று தேடி 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 உணவுகளை உண்ணுகிறோம். பிறகு பல சின்ன சின்ன கதைகள் பேசுகிறோம். தேவையற்ற கதைகள், பல கதைகளை பேசுகிறோம். இந்த கோசிப் என்று சொல்வார்களே, நம்மளால் ஒரு நாள் கோசிப் பேசாமல் இருக்க முடியாது. அந்த வீட்டில் அது நடக்கிறது, இந்த வீட்டில் இது நடக்கிறது என்று தேவையற்ற பேச்சுகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். பிறகு நம்முடைய துன்பம் பெரிதாக நமக்கு படுகிற போது வாடி வதங்கி போகிறோம். மற்றவர்களையும் வதக்குகிறோம். மற்றவர்களுடைய துன்பத்திலையும் இப்படியே காலம் கடந்து போகிறது. வயதாகிறது. ஒரு நாள் நம் வீட்டு மின் வந்து நின்று நம்மை கூப்பிடுகிறான். நாமும் சென்று விடுகிறோம். நம் வாழ்க்கை இப்படியாக இருக்க வேண்டுமா? இந்த வாழ்க்கையை வாழத்தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோமா? இல்லை. நாம் ஆக்க சக்திகள். நாம் எதற்காக பிறந்தோம்?
மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம் இந்த உலகில். ஆக அன்பு செலுத்துவது நம்முடைய கடமை, கடப்பாடு. பெண்களே, நாம் மாபெரும் சக்தி. பெண்கள்னா மாபெரும் சக்தி. ஆக்கவும் அழிக்கவும் அந்த பெண்ணால் முடியும். உங்களால் சாதிக்க முடியும். எல்லா நிலையிலும் தன்னம்பிக்கையோடு முன் செல்லுங்கள். பாதைகள் திறக்கும். உங்கள் பயணம் வெற்றி பாதையாக அமையும் என்பதில் எல்லளவும் எனக்கு ஐயமே இல்லை. ஆக பெண்களே, மீண்டும் கூறுகிறேன், நீங்கள் ஆக்க சக்தி. ஓ, நீங்கள் நினைத்தால் இந்த உலகத்தை ஆக்கவும் முடியும், இந்த உலகத்தை அழிக்கவும் முடியும். எல்லா நிலையிலும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம். உயிர் உள்ளவரை பெண்கள் நம்மால் வெற்றி அடைய முடியும், முன்னே செல்ல முடியும் என்பதற்கு நானே சரியான உதாரணம். ஆக இங்கு என்னை பேச அழைத்த போது பெண்கள் குறித்து பேச வேண்டும் என்றதும் உடனே ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னவென்றால், நானே பெண்ணுக்கு உதாரணம் என்று நான் எப்போதும் எண்ணிக்கொள்வேன். வாழ்க்கையில் எத்தனையோ சிக்கல்களை கடந்து வந்தவள் நான். எல்லா சிக்கல்களையும் பார்த்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து முன்னே வந்து இன்று இங்கு நிற்கின்றேன். உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கின்றேன். எனவே பெண்களே, தயவு செய்து மீண்டும் கூறுகிறேன், எல்லா நிலைகளிலும் இதுவும் கடந்து போகும் என்ற சொல்லை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா நிலைகளிலும் பார்த்து கொள்ளலாம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உயிர் இருக்கும் வரை பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு பாதைகள் திறக்கும். உங்கள் பயணம் வெற்றி பாதையாகவே அமையும். இந்த அற்புத நாளில் எனக்கு சிறப்புரையாற்ற வாய்ப்பளித்த இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு, என்னை அறிமுகம் செய்த மலேசிய வாழ் சகோதரிகளுக்கும் எனது அன்பும் நன்றியும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அஹ் ஏற்பாட்டு குழுவினர் கூறினார்கள், ஏதாவது கேள்விகள் இருந்தால் தங்களிடம் கேட்க முடியுமா, அதற்கு சற்று நேரம் ஒதுக்க முடியுமா என்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அன்பு கூர்ந்து நேயர்கள் என்னிடம் கேட்கலாம் என்று நான் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பூஜாம்மா, ஐயாக்கு கோகோஸ்ட் கொடுங்க. ஓகேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா மனோன்மணி அம்மா, நீங்க 7 மணி வரை நீங்க இன்னும் உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கம்மா. நீங்க 7 மணி வரை அவங்க கிட்ட பேசலாம். பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாங்கம்மா. உங்களுடைய ஸ்பீச் கேட்கறதுக்காக தான் மக்கள் இன்னும் ஆர்வமா இருக்காங்க. வாழ்க வளமுடன்மா. சரி, ஆகட்டும். ஆஹ் என்னுடைய ஸ்பீச் கேட்கறதுக்காக தான் இன்னும் மக்கள் ஆர்வமோடு இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நான் இன்னும் என்ன கேட்டா, இன்னும் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கான பதில் சொல்றதை நான் இன்னும் விரும்புறேன். அதாவது மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு விடை சொல்றதுக்கு விரும்புறேன். என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் நிறைய பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க முடியும். எனவே பெண்கள், நீங்கள் என்னிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அப்படியே செஞ்சுக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. பெரிய நாயகி அம்மா, கேள்வி கேட்க இருக்கிறவங்கள ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லி நீங்க அப்படியே பார்த்து. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அம்மா பெரிய நாயகிமா, நான் ஆரம்பிக்கட்டுங்களா? ஆரம்பிக்கலாங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கு அம்மா அவங்க முனைவர் மனோன்மணி அம்மா அவர்கள் சிறப்பானதொரு சிந்தனை உரை கொடுத்தாங்க நமக்கெல்லாம். அதாவது நாமெல்லாம் எப்படி பாரதர் வழியில வாழ வேண்டும் என்பதையும், பெண்ணுக்கு அவளின் வலிமை அந்த மென்மையில தான் இருக்கிறது இல்லையா? பெண் மென்மையானவள் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட அந்த வலிமை அங்கதான் இருக்கிறதுன்றதையும், பெண் மிக தெளிவாக இருக்கணும். எந்த விதத்திலையும் நாம சோர்ந்து போகக்கூடாது. நான் மோட்டிவேஷன் கிளாஸ் மாதிரி அம்மாவோட அந்த கொஞ்ச நேரம் ஸ்பீச் கூட ரொம்ப தன்னம்பிக்கையை நம்ம வளர்க்கக்கூடிய அந்த ஸ்பீச்சாக இருந்தது. தன்னம்பிக்கை எந்த நாள்லயும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எல்லா நிலைகளிலும் நான் நினைக்க வேண்டியது என்னன்னா, இதுவும் கடந்து போகும் என்று நினைக்கணும்னு சொல்லிட்டு மனோன்மணி அம்மா தேவி அவர்கள் ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அம்மாவுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
அருட்பேராற்றல் கருணையினால் மனோன்மணி தேவி அம்மா அவர்கள் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். அம்மா கிட்ட கேள்வி பதில் கேட்க யாராவது முன் வந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். முதலாவதாக இறை சந்தானம் அவர்களுக்கு அன்மியூட் பண்றோமா. அம்மா, நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். அது ஐயாம்மா. ஐயாங்களா? ஆமா, இறை சாதனை இறை மார்க்கம். சாதனை மார்க்கம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா உள்ள வந்து வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன்மா. அது என்னுடைய ஹேண்ட் தாங்கம்மா, ஐயா இல்லம்மா. சரி அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஓகேங்க. யாராவது கேள்வி பதில் இருந்தா கேட்கலாமா அம்மா கிட்ட? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா, தமிழினுடைய சிறப்புகளை வந்து நாங்க உங்க மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்துல தமிழ் பேசுவதனுடைய கட்டாயமும் குறைஞ்சிட்டு வருது, அதனுடைய சிறப்புகளும் குறைஞ்சிட்டு வருது. அதனால அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்பையும் நீங்க சொன்னா சிறப்பா இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். சரி. தமிழ் மொழி நம்மளுடைய தாய்மொழி. தாய்மொழி என்பது தாய்க்கு ஈடானது. தாய் எப்படி நமக்கு வந்து மிகவும் முக்கியமோ அதே மாதிரி தாய்மொழி என்பதும் நமக்கு மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில நாங்கள் கடல் கலந்து புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களான நாங்கள் தமிழ் மொழியை இந்த நாட்டில் நான் மலேசிய நாட்டை சார்ந்தவள். இருந்தாலும் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான். இருப்பினும் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த மண்ணில் தான். தமிழை என்னுடைய உயிராக நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நம்முடைய பாரதிதாசனுடைய அந்த சில சில கவிதைகள், அந்த கவிதைகள் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஊன்றுதலாக இருந்தது. ஒரு காலத்தில் எனக்கு இந்த தமிழ் உணர்வை ஊட்டியது அந்த பாரதிதாசனுடைய கவிதைகள். கனியிடைய சேரிய சாரும் கனியிடை ஏறிய சாரும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கில குனியலறி ஈனும் குளிரில நீளும் இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். அப்படி தமிழை என்ன இப்படி சொல்றாங்க, என் உயிர் உயிர். அந்த அடிப்படையில அந்த 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 கவிதைகள் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக சிறு வயதில் இளம் பிராயத்தில் எனக்கு தமிழ் மீது ஒரு மோகம் உண்டானது. அதுவே பிறகு தமிழ்தான் உயிர் என்ற எண்ணத்தை என்னுள் உருவாக்கியது. எனவே தமிழ் மொழியில் சிறு பிழை செய்வதை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த அளவுக்கு இந்த தமிழை என் உயிராக நினைக்கின்றேன். தாய்மொழி என்பது தாயின் மொழி. அது தாயும் நீயும் பேசும் மொழி. எனக்கும் என்னுடைய தாய்க்குமான உறவு அந்த கருவறையில் இருக்கும் போதே நான் கேட்ட அந்த அந்த குரல் அல்லது அந்த மொழி தமிழ்தானே. ஆக தமிழ் மொழி என்பது மிக மிக முக்கியமான மொழி. அதை விட முக்கியமாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். இந்த சீன நாட்டை சேர்ந்தவர்கள் பலர் தமிழை வந்து முறைப்படி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அண்டை பல்கலைக்கழகமான மலாயா பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது ஒரு 6 மாணவர்கள் தமிழ் மொழியை வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் வியப்பாக எங்களுக்கு இருக்கிறது. என்ன வியப்பு அப்படின்றால், சீன நாட்டிலிருந்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இவர்களுக்கு என்ன ஏற்பட்டது அப்படி என்றால், இந்த மொழியின் சிறப்பை அல்லது இந்த மொழியை கொண்டு அவர்களுக்கு ஏதோ ஒரு செயல் ஆக வேண்டும் என்பதற்காக, நம்முடைய மொழியில் புதைந்திருக்கும் ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தூய தமிழில் பேசுகிறார்கள். ஏன் நீ தமிழ் படிக்க வந்திருக்கிறாய் என்று கேட்டால், நான் தமிழை தேர்ந்தெடுக்கவில்லை, தமிழ்தான் என்னை தேர்ந்தெடுத்தது என்று மிக அழகான தமிழில் கூறுகிறார்கள். ஆக ஏதோ ஒரு சீன நாட்டிலிருந்து சில மாணவர்கள் வந்து தமிழை படிக்கும் போது நாம் தமிழர்களாக பிறந்த நாம் ஏன் தமிழை படிக்க மாட்டேங்கிறோம்? ஒரு கேள்விதானே. ஆக தமிழை போல உயர்ந்த மொழி தமிழ்தான், மூத்த மொழி. தமிழை அனைவரும் கண்டிப்பாக கற்க வேண்டும். தமிழில் மறைந்திருக்கும்
பல ரகசியங்கள், பல உண்மைகள், அறிவியல் சார்ந்த உண்மைகள் அனைத்தும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய இளைய சமுதாயத்தினர் அனைவரும் தமிழை கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது அறிவு மொழி என்று மக்கள் என்று நினைக்கிறார்கள். கிடையாது. ஆங்கிலம் என்பது உலக மொழிதான். அறிவு மொழி என்பது உண்மை இல்லை. அறிவு மொழி என்றால் அது நம்முடைய தமிழ் மொழிதான். அதில் இருக்கும் அறிவியல் ரகசியங்களும் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்களும் இன்று நாம் படிக்கும் தேவாரம், திருவாசகம் அத்தனையும் மிக அற்புதமான செய்திகளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றன. தமிழ் தெரியாமல் அதை ஆங்கிலத்தில் எழுதி படிப்பது போது அதை நம்ம முழுமையாக உணர முடியாது, முழுமையாக உய்த்துணர முடியாது. எனவே தமிழ் நம்முடைய தாய்மொழி. அதன் அவசியத்தை நாங்கள் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களான நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்களா எனக்கு தெரியவில்லை. காரணம், நான் 3 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தான் என்னுடைய முனைவர் பட்டத்தை முடித்தேன். அதாவது அங்கேயே தங்கி உங்களுடைய மக்களோடு மக்களாக வாழ்ந்து நான் என்னுடைய முனைவர் பட்டத்தை முடித்தேன். அங்கு பார்த்தேன் நிறைய செய்திகள் வேதனையாக இருந்தது. பொது நிறைய பேர் தமிழை புறந்தள்ளதான் பார்க்கிறார்கள். ஆங்கிலம் பேசினால்தான் அறிவான மனிதர் என்று எண்ணுகிறார்கள். இந்த எண்ணங்கள் கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். அம்மா, வேற எதுவும் சொல்லணுமாம்மா? வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். சிறப்பு சிறப்புமா. ஏன்னா தமிழனுடைய சிறப்பை ஒரு மலேசியால இருந்து நம்ம இன்னும் எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் தமிழின் மேல ஆர்வம் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த கேள்வியை உங்களுக்கு முன் வச்சேன். இந்த காலகட்டத்துல ஒரு பெண் குழந்தைகளுடைய விழிப்புணர்வு பத்தி உங்களுக்கு அதை பத்தின ஏதோ ஒரு கேள்விகள் பதில் சொல்லலாமா நீங்க? பெண் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு. சரி, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பெண் பிள்ளைகள் இன்று தங்களுடைய உடைகளில் நாகரிகத்தை எதிர்நோக்குறாங்க. ரொம்ப நாகரிகமா உடை அணியணும்னு நினைக்கிறாங்க. பெண்கள் இன்றைக்கு பொட்டு வைத்துக் கொள்ள கூட, இன்றைய சமுதாயத்தில் உள்ள பெண்களை சொல்றேன், பொட்டு வைத்துக் கொள்ள கூட விரும்புவது இல்லை. ஏன்னா ஃபேஷன், அவங்க ஃபேஷன் சொல்றாங்க. உடையை அந்த காலத்துல மறைத்தல் தான் பெருமை, பண்பாடாக இருந்தது. ஆனால் இப்பொழுது உடையை மறைத்தல் பண்பாடு இல்லை, உடையை குறைத்தலே பண்பாடாகி மாறி கிடக்கிறது. எப்போதுமே அந்த ரத்தினங்கள் கூட பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பல ஆண்டுகள் உள்ளுக்கு மறைஞ்சு இருந்தனால அவை ரத்தினங்களாக, வைரங்களாக, வைடூரியங்களாக மின்னுகின்றன. ஆக பெண்கள் நாம் முதலில் நம்மளுடைய ஆடை குறைப்பு என்ற அந்த இதுல இருந்து முதல்ல வெளியாக வேண்டும். ஆடை குறைப்பு என்பது அது நாகரிகம் என்று எண்ணக்கூடாது. அந்த எண்ணத்தை விட்டு நாம வெளியாக வேண்டும். பிறகு ஆங்கிலம் தான் அறிவு மொழி. ஆங்கிலம் பேசினால்தான் மற்றவர்கள் நம்மளை மதிப்பார்கள். தாய்மொழி பேசினால் மற்றவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்ற அந்த சிந்தனையிலிருந்து பெண்கள் நாம் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். இப்படி பெண்களுடைய விழிப்புணர்வு என்றால் பிறகு ஆடை குறைப்பு அப்படின்னும் போது என்ன நடக்குது? வெளியில் போகும்போது பசங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க. என்னத்துல அந்த பையனுங்க அவங்கள தொந்தரவு பண்றாங்கன்னா இந்த ஆடை குறைப்பு அதுக்கு ஒரு காரணமாகுது. அப்ப அந்த இடத்துல பெண்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். பிறகு வேறு என்ன விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னாக்கா, தங்களுடைய பழக்க வழக்கங்கள். இன்னைக்கு பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போச்சு, பண்பாடு எல்லாம் மாறி போய் கிடக்குது. பெண்கள் குட்டையான முடியை வைத்துக் கொள்ளதான் விரும்புறாங்க. நீண்ட கூந்தலை பெண்கள் இப்ப விரும்புவதில்லை. இதுவும் ஒரு விழிப்புணர்வு தேவை. பிறகு ஆண்களுடன் பழகும் போது இப்பொழுது உள்ள பெண்கள், நான் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிவதால் பருவ பிள்ளைகளுடன் நான் பழகும் வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. எனவே அது குறித்து நான் சொல்கிறேன். பசங்களை அடிச்சுக்கிட்டு, புடிச்சுக்கிட்டு, தொட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பழகுறாங்க. வாடா போடான்னு சொல்றதுதான் இன்னைக்கு பண்பாடா ஆயிட்டு வருது. இதுல எல்லாம் பெண்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். அறியாமை பெண்களுக்கு நீங்க வேண்டும். தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக இன்றைக்கு பெண்கள் பல ஆயிரம் வெள்ளிகளை செலவு செய்யறாங்க. ஒரு திருமணத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பெண்கள் அவ்வளவு மேக்கப் பண்ணிக்கிட்டு, ஒப்பனை செய்துக்கிட்டு, அவ்வளவு அழகா. எதுக்காக இவ்வளவு ஒப்பனை?
ஆண்களை கவர வேண்டும் என்பதற்காக. இது தேவையே இல்லை. பெண்கள் இயற்கையாகவே தங்கள் உடலை பார்த்து கொண்டால், பெண்கள் இயற்கையான அழகை பராமரித்து கொண்டாலே போதும். ஆக இதுல எல்லாம் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிம்மா. ரோசரி அம்மா, உங்களுடைய கேள்வியை நீங்க தொடரலாமா? வாழ்க வளமுடன்மா. அம்மா உங்க தமிழ் வந்து கேக்குறதுக்கே ரொம்ப இனிமையா இருந்தது. உங்க உரையும் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரே கேள்விதான். இப்போதே இருக்க தலைமுறைக்கு கிட்ட தமிழை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா இப்ப யாருமே வந்து தமிழுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தாலும் வேற நாடுகள்ல போய் அவங்க இருக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்க கூட பேச தெரியுது. ஆனா அதை கத்துக்கிறதுக்கு அந்த முக்கியத்துவம் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க. சோ இந்த தலைமுறை வந்து தமிழை பாதுகாக்க நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கான ஏதாவது அடையாளத்தை சொல்லுங்கம்மா எங்களுக்கு. தமிழை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்ன கேக்குறீங்க? எங்களுக்கு தான் இல்ல தமிழோடைய அவங்க கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு பேரண்ட்ஸ், இப்ப பேரண்ட்ஸா இருக்கிற நாங்க இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம பேசுறோம் வீட்டுல தாய்மொழி. சோ அதுங்க கத்துக்கிறாங்க. அதை எப்படி நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து அதுக கத்துக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்றத தான் நான் கேக்குறேன். சரி. முதலில் வந்து நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல உள்ள பிள்ளைகள் அனைவருமே தமிழ் படிக்கிறாங்க. ஒரு காலத்துல தமிழ் படிச்சாங்க எல்லாரும். ஏன்னா இப்போ உங்களுடைய சூழல் எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப வந்து கான்வென்ட் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் அதிகமா தமிழ் படிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி என்னுடைய மாணவர்கள் வந்து அங்க பயிற்சிக்கு வந்திருந்தாங்க. தமிழகத்துக்கு ஒரு 4 மாதம் பயிற்சிக்கு வந்திருந்தாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் வந்து எங்கள்கிட்ட சொன்ன செய்தி என்னன்னா, அம்மா அங்க போனப்ப அங்க உள்ள பிள்ளைகளுக்கு தமிழே படிக்க தெரியலம்மா. எல்லாரும் ஆங்கிலம் தான் பேசுறாங்க. தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழே படிக்க தெரியல, ஆங்கிலம் தான் பேசுறாங்க. அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறதே இல்ல, எல்லாம் மம்மி டேடின்னு கூப்பிடுறாங்க. மம்மினா பிணம், நமக்கே தெரியும். மம்மின்னு என்பது பிணம். தாயை வந்து மம்மின்னு கூப்பிடும் போது ஒவ்வொரு முறையும் அம்மாவை மம்மி மம்மின்னு கூப்பிடும் போது பிணம் பிணம்னு கூப்பிடுற மாதிரி என்னுடைய காதுல செவியில அது வந்து கேட்குது. ஆக இந்த மாதிரியான அடிப்படை விஷயத்துல நீங்க மாற்றத்தை கொண்டு வாங்க. வீட்டுல பிள்ளைகளை அம்மான்னு கூப்பிட முதல்ல பழகுங்க. அடுத்தது சிறு பிராயத்துல இருந்து பிள்ளைகளுக்கு தேவாரம் திருவாசகங்களை கற்றுக் கொடுங்க. நாங்கெல்லாம் இங்க புலம்பெயர்ந்து வாழ்றோம். ஆனா தேவாரம் திருவாசக வகுப்பு எல்லாம் நடக்குது. அந்த வகுப்புக்கு ஞாயிற்றுக்கிழமை இவங்க பெற்றோர்கள் எங்களை அனுப்பி விட்டாங்க. அங்க நாங்க தமிழை கத்துக்கிட்டோம். இந்த திருவாசகம் திருப்புகழ் இதெல்லாம் அப்பயே படிக்க கத்துக்கிட்டோம். அப்ப அந்த அடிப்படை அங்கே வந்ததுதான் பிறகு அந்த தமிழை கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது. ஆக நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அரசு பள்ளிக்கு அனுப்புவது இல்லை. உங்கள் நாட்டில் நீங்க உங்க பிள்ளைகளை அரசு பள்ளிகளுக்கு ரொம்ப பேர் அனுப்புவதில்லை. அதை நீங்களே ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். அதற்கு உங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அப்ப கான்வென்ட் ஸ்கூலுக்கு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா அங்க ஆங்கிலம் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் வீட்டில் வந்து அவர்களுக்கு தமிழின் சிறப்பை நீங்க தான் எடுத்து சொல்லணும். பெற்றோர்களான உங்களுடைய கடமை தான் அது. ஒரு தாயால சாதிக்க முடியாதது என்ன இருக்கு? வீட்டுல பெற்றோர்கள் தமிழின் சிறப்பை பிள்ளைகளுக்கு எடுத்து முதல்ல மம்மி டேடின்னு கூப்பிடுற அந்த பண்பாட்டை நிறுத்துங்க. அந்த பண்பாடு நமக்கு வேண்டாம். அது நம்மளுடைய பண்பாடு இல்லை. அம்மான்னு கூப்பிடும் போது அந்த உயிரிலிருந்து அந்த வார்த்தை வரும்போது அதுல உள்ள அந்த சுகம், அந்த அன்பு, அத மம்மின்னு கூப்பிடும் போது எங்க வருது? டேடின்னு கூப்பிடும் போது எங்க வருது? அப்பான்னு கூப்பிடும் போது உள்ள அந்த அன்பு டேடின்னு கூப்பிடும் போது எங்க வருது? அங்கதான் முதல்ல நீங்க மாற்றம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நன்றிமா. அதிகமா வாழ்க நன்றி வளமுடன். வாழ்க வளமுடன். தேவஸ்ரீ அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம். உங்கள் சொற்பொழிவு மிகவும் நன்றி, மிகவும் அருமையாக இருந்தது அம்மா. மறந்து போன தமிழை மீட்டெடுக்க உங்களை போல் ஆய்வாளர்கள் வருவது மிகவும் வரவேற்கத்தக்கது அம்மா. அகநானூறு புறநானூறு பற்றி சில துளிகள், தொல்காப்பியத்தை பத்தி ஒரு குறிப்பு சொன்னா நல்லா இருக்கும்மா. டைம் இருந்தா சொல்லுங்கம்மா. நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, தொல்காப்பியத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட முதல்ல தொல்காப்பியத்துல வந்து பெண்ணை குறித்து தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு முதல்ல சொன்னது ஞாபகம் இருக்காமா? தொல்காப்பியத்தை பத்தி ஃபுல் ஒரு சில குறிப்பு மாதிரி சொன்னா நல்லா இருக்குமா? தொல்காப்பியத்தை பத்தி குறிப்பு வேணுமா உங்களுக்கு? தொல்காப்பியம் சரி நான் சொல்றேன்.
தொல்காப்பியம் வந்து தமிழனுக்கு கிடைத்த முதல் நூல் தொல்காப்பியம் தான். அதாவது தமிழனுக்கு கிடைத்த முதல் நூல் தொல்காப்பியம். அப்படின்னா இதுக்கு முன்னால நிறைய நூல்கள் இருந்தது. அது கடல் கோள்களால் அழித்து கொண்டு செல்லப்பட்டது. அதாவது சுனாமியால எத்தனையோ சுனாமி ஏற்பட்டதாக சொல்றாங்க. அதனால பல நூல்கள் வந்து போயிடுச்சு. அப்ப நம்மளுக்கு கிடைத்த முதல் நூல் தொல்காப்பியம் தான். இப்ப இந்த தொல்காப்பியத்துல பணம்பாரனார் எழுதின அந்த முதல் கவிதை, தமிழ் கவிதை ஒண்ணு இருக்கும். அந்த தமிழ் கவிதை ஆமாங்கம்மா. என்பது ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா நமக்கு கிடைத்த முதல் ஆஹ் தமிழ் கவிதையும் அந்த தொல்காப்பியத்தை தான் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அங்கதான் நம்மளுடைய கவிதையை நம்ம பார்த்தோம். ஆஹ் ஆசிரியப்பாவால் எழுதப்பட்ட கவிதை அது. பிறகு தொல்காப்பியத்துலதான் எழுத்து, சொல், பொருள் என்று 3 அதிகாரமாக பிரிச்சிருக்காரு. இந்த பொருள் அதிகாரம் தான் மனிதனுக்கு வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்ன முதல் நூல். இப்ப எல்லா 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 இனத்தினருக்கும் இலக்கணத்துக்கு நூல் இருக்கதானே செய்யுது. ஆனா தமிழனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை எப்படி வாழணும் என்றதுக்கு இலக்கணம் வந்து தொல்காப்பியத்துல பொருள் அதிகாரத்துல சொல்லிட்டு போயிருக்காருன்றது தொல்காப்பியத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய, நம்ம தமிழனுக்கு கிடைத்த மிகப்பெரிய செய்தி. ஆமாங்கம்மா. ஆமா, அம்மா சரிங்களா? அம்மா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து என்ன, தமிழ் ஆசிரியருக்கே தமிழ் தெரியலம்மா. அந்த திருக்குறள் வந்து மேல 4 சீர் கீழே 3 சீர் மொத்தம் 7 சீர் வரணும் இல்லைங்கல்லம்மா. அப்படித்தானே நாமெல்லாம் எழுதியிருக்கோம். எனக்கு தமிழ் ஆசிரியர் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. அப்படிதான் நான் இது வரைக்கும் என் பையனுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வருது, அதுல பாக்குறேன் மேல 4 சீர் இல்ல, அந்த ஒரு திருக்குறள் பத்தி அத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த தமிழ் ஆசிரியர் அந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணிருக்காங்க. மேல 4 சீர் இருக்கு, கீழே 3 சீர் இருக்கணும்ல ஆக்சுவலி. ஆனா அங்க இல்லம்மா, மேல 5 சீர் வந்து கீழே 2. எனக்கு ஏன் இப்படி தவறா எழுதுறாங்க, அத வந்து அந்த போர்டு பாக்கலையா அப்படின்னா கோவம் வந்து, அந்த கோவத்தோட இந்த ஸ்கூலுக்கு போய் கேட்கறதுக்கு போனேம்மா. அங்க போறச்சு அந்த அம்மா வந்து எனக்கு ஆசிரியரா இருந்திருக்காங்க. என்ன வரவேற்று எனக்கு பிரைஸ் பண்ணவன அப்படியே நான் அதை மறந்துட்டேன். இப்படி இருக்குமா? அப்போ குழந்தைங்களோட எதிர்காலம் தான் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதிரி தமிழுக்கு முக்கியத்துவமே இல்லாம இருக்கு. அது கொஞ்சம் திருத்தணும். உங்களை மிகவும் மாதிரி வேதனை. தமிழ் நாங்க நாங்க வந்து என்ன செய்ய முடியும்? எங்கள் நாட்டில எங்களுடைய சூழல்ல அல்லது எங்களுடைய வரையறைக்கு உட்பட்ட பணிகளை தமிழ் தொண்டு நாங்க செய்துகிட்டு வரோமா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் நாட்டுல பலரும் என்னை போல நிறைய பேர் வந்து ரொம்ப தமிழை வந்து சுவாசிப்பவர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப பேர் இருக்காங்க, எல்லாம் சுவாசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. நாங்க வந்து இப்ப உரைவீச்சு கூட எங்களுடைய நாட்டுல வந்து உரைவீச்சு கூட அதிகமா எழுதாம இப்ப வந்து என்னுடைய முயற்சியில நிறைய மாணவர்கள் மரபு கவிதை எழுதிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த மரபு கவிதைகளே மறந்து போச்சம்மா இப்பொழுது. எல்லாம் 2 கவிதைகள் தான். ஆமா, அது உண்மை. மரபு கவிதைகள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்ல. தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்கள் மறந்துகிட்டே வராங்க. ஆனா எங்கள் நாட்டுல மரபு கவிதை வந்து ஒரு பெரிய அழகை வீசி கொண்டிருக்கிறது. மாணவர்கள் பலரும் மரபு கவிதையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களால முயன்ற முயற்சியை நாங்க செய்துகிட்டு வரோமா எங்கள் நாட்டில். உங்க தமிழ்ச்சங்கம் ஏதானோ, நீங்க தமிழ்ச்சங்கம் மாதிரி வச்சு ஏதாவது ஃபங்க்ஷன், உங்களுடைய சொற்பொழிவு அடிக்கடி கேட்கிற மாதிரி ஏதாவது வாட்ஸ்அப் இருந்தா அதுல என்ன ஆட் பண்ணி விடுங்கம்மா. நான் அதுல என் பேர் மிஸ்ஸஸ் தேவிஸ்ரீ குமார் ராஜாமா. சென்னையில இருக்கேன். இறைசாதனை மார்க்கத்துலதான் இருக்கேம்மா நானு. என்னோட நம்பர், உங்க நம்பர் நான் வாங்கிக்கிறேன்மா. சுஷிலாமா தேவிஸ்ரீ அம்மா அவங்க நம்பர் சாட்ல போட்டுடலாம். அவங்க எந்த இதுல பயணிக்கிறாங்களோ அது கூட சேர்ந்து நம்ம அனைவருமே இறை சாதனை மார்க்க பெண்கள் அனைவருமே பயணிக்க இருக்கின்றோம். அடுத்து கேள்வி கேட்க இருக்கிறவங்க கேட்கலாங்கம்மா. பிரவண்யாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, காப்பியங்கள்ல வந்து சொல்லப்படுற பெண்களின் சிறப்பை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்றீங்களா? காப்பியங்கள் பெண்களின் சிறப்பை பத்தி என்ன சொல்லுது, அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. வாழ்க வளமுடன்மா. சரி,
காப்பியங்கள் பெண்களின் சிறப்பு பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த காப்பியம் கேக்குறீங்க? நம்மளுக்கு இப்ப சிலப்பதிகாரத்துல கண்ணகியோட சிறப்பு நமக்கு தெரியும். ஆஹ் ஆம், மாதவியோட சிறப்பும் நமக்கு தெரியும். பிறகு மணிமேகலையோட சிறப்பு நமக்கு தெரியும். அப்புறம் வெண்ணி குயத்தியாரோட சிறப்பு அதுவும் நமக்கு தெரியும். இப்படி பெண்கள் ஔவையின் சிறப்பு, ஔவை வந்து ஔவையை போல ஒரு ஒரு அறிவான பெண்ணை ஆஹ் இந்த சமுதாயத்துல எத்தனையோ அவை இருந்ததாக கூறுகிறாங்க இல்லையா? ஒரே ஒரு அவை இல்ல, எத்தனையோ அவை இருந்ததாக கூறுகிறாங்க. ஆனா இந்த ஔவையோட சிறப்பை வந்து இன்னைக்கு நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்படி பெண்கள் இப்ப நான் முதல்ல கூட உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, 40 பெண்பாற் புலவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த 40 பேருமே சிறப்பு மிக்கவர்கள். ஆஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்துச்சு. அது தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு இந்த சிறப்பு அப்படின்னு சொல்றதை விட ஆஹ் ஆஹ் காப்பியங்கள் காட்டப்படுற அந்த பெண்கள் குறித்து மட்டும் நீங்க தனியா என்ன பேச சொன்னீங்கன்னா, அதுக்கே ஒரு 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 அரை மணி நேரம் கொடுத்து அந்த காப்பியங்கள்ல காணப்படுற பெண்களை பத்தி நம்ம பேசலாமா? வேறொரு முறை என்ன அழைச்சீங்கன்னா நான் கண்டிப்பா அது குறித்து நிறைய பேசலாம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசிலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சுசிலா அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வணக்கம் அம்மா. நிறைய இடங்கள்ல அந்த திருவாசகம் முற்றோதல் பண்றாங்களே, இதனால என்ன பிரயோஜனமா தெரிஞ்சுக்கிறதுக்காக? ஐயோ, திருவாசகத்தை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களாம்மா? என்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு கேக்குறேன். என்ன விளைவுகள் ஏற்படாது. நான் உங்களுக்கு ஒரே 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 ஒரு நான் வந்து சரி, நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நீங்க கேக்குறீங்களா? நான் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தியை நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஆஹ் இ- சென்ற ஆண்டு வந்து என்னுடைய கணவர் வந்து தவறி போயிட்டாரு. சரிங்கம்மா. சரியா? அதுல இருந்து நான் வந்து மீண்டு வர நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு கணவரை இழக்கிறதுங்கிறது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய இதுவா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப சரிங்க. கஷ்டப்பட்டு ஆம், ரொம்ப துன்பத்துல இருக்கும்போது எனக்கு நானே தன்னம்பிக்கை ஊட்டிக்கிட்டேன். இல்ல, நாம வந்து மற்ற பெண்களை மாதிரி நான் வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயின்னு பாரதி சொன்னா இல்லையா? அப்ப அது இல்ல, என்ன நானே இந்த இந்த வாழ்வு என்பது எல்லாருக்கும் சமம் தான். இன்னைக்கு அவர் போயிட்டாரு, நாளைக்கு நான் போக போறேன். சோ இதுல விழுந்து விடக்கூடாது, நம்ம விழுந்து விடக்கூடாதுன்னு எந்திரிச்சு வந்தோமா. ஒரு ஒரு 3 மாதம், ஒரு 3-4 மாதம் எனக்கு பிடிச்சிச்சு. அதுல இருந்து விழுந்துராம எழுந்திருச்சு வந்தேன். எந்திரிச்சு வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு ஒரு 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 மைனஸ் ஸ்ட்ரோக் அடிச்சிருச்சு. ஏன்னா அந்த மன அழுத்தம் எனக்கு வந்து ஒரு மைனஸ் ஸ்ட்ரோக் அடிச்சிருச்சுமா. சரிங்களா? சரி, இந்த இதுலயும் விழுந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அப்ப என்னுடைய பேச்சு கொஞ்சம் குளற ஆரம்பிச்சிருச்சு. என்னால பேச முடியல. பேச குளற ஆரம்பிச்சிருச்சு, பேசவே முடியல வச்சுக்கோங்களேன். இது இது மிகப்பெரிய துன்பம். ஏன்னா நான் ஒரு பேச்சாளர். நான் பல மேடைகள்ல பேசியிருக்கேன். அப்ப நான் ஒரு பேச்சாளர் என்ற அடிப்படையில ஒரு பெண்ணாக தன்னுடைய கணவனை இழந்த நிலையில என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொல்றேன் உங்ககிட்ட. நான் மீண்டு வர என்ன செய்தேன்? நான் மீண்டு வர திருவாசகத்தை படித்தேன். இந்த சிக்கல்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு நான் திருவாசகத்தில் உள்ள அந்த 51 பதிகத்தையும் ஒவ்வொரு நாளும் படிச்சேன். அதோடைய விளைவு என்னன்னு கேட்டீங்க இல்லையா? அதற்காக இதை சொல்லியே தீரணும். இது சொல்றதுல எனக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் இல்ல. இந்த 51 நாள் கழித்து என்னுடைய உடல்ல மாற்றம் ஏற்பட்டது, என்னுடைய பேச்சுல மாற்றம் ஏற்பட்டது. இதை விட என்னம்மா உங்களுக்கு வந்து செய்தி வேணும்? நானே எடுத்துக்காட்டு. ஆமா. ஆக நம்மளுடைய மந்திரங்கள் அனைத்துமே மிக சக்தியானவை. காரணம் என்ன தெரியுமா? அந்த மந்திரங்கள் அனைத்துமே மிக கட்டுப்பாடோட மரபு கவிதைகளாக எழுதப்பட்டிருக்கு. மரபு கவிதைக்கு கட்டுப்பாடு இருக்கு. அதை நீங்க மறுக்க முடியாது இல்லையா? எதுகை, மோனை, ஒழுங்கு, வாய்ப்பாடு என்று கட்டுப்பாட்டோடு எழுதப்பட்ட இந்த கவிதைகளுக்கு மந்திர சக்தி அதிகம் இருக்குமா? உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டா நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். நீங்க திருவாசகத்தையும் திருப்புகழையும் படிச்சாலே போதும். நம்முடைய
அந்த எனக்கு கோளறு பதிகம் நான் இப்படி நிறைய படிச்சேன். ஒண்ணே ஒண்ணு படிக்கல. நான் கோளறு பதிகத்தை அன்னாருக்கு ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு எழுந்திருச்சு கோளறு பதிகம் படிச்சேன், திருவாசகம் படிச்சேன். இந்த திருவாசகமோ இந்த கோளறு பதிகமோ என்னை மீட்டு கொண்டு வந்தது. தெரியாமா? என்ன செய்யும், என்ன விளைவுன்னு கேட்டீங்களே அம்மா, அதுக்காக நான் சொன்னேம்மா இத. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஜயலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். விஜயலட்சுமி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கம்மா. விஜயலட்சுமி அம்மா. அம்மா அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய அந்த தமிழை கேட்க கேட்க தேன் வந்து பாயுது காதினிலேன்ற மாதிரி இருக்குங்கம்மா. அதுவும் மலேசியால இருந்து வந்து இந்த தமிழ் கேட்க கேட்க என்ன சொல்றது, இங்க உள்ள பூரிப்பா உடல் பூரிப்பா சொல்லவே முடியலைங்கம்மா. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் இலக்கியம் அந்த சாப்பாட்டை படிச்சவங்க. ஆண்டாள் ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு முன்னேற்று அப்படிங்கிறது ஆன்மீகத்தோட தான் முடியும். நீங்க சொன்ன மாதிரி கரு வளர்ச்சி அறையில ஆரம்பிச்சு கடைசியில இறுதி இது வந்து ஒரு ஆன்மீகத்தோட தான் ஒரு போலீஸ்டிக் லைஃப்ல முடிப்பாங்க. அதனால ஆன்மீகத்துல நம்ம வந்து பெண்கள் நிறைய இருந்திருக்காங்க. ஔவையார், காரைக்கால், இந்த மாதிரி இப்ப கிருஷ்ணந்த வாரியாரோட சிஸ்டர் ஒரு மகேகரசி அம்மா வரைக்கும் நிறைய விஷயங்கள் வெளியே சொல்லிட்டே வராங்க. அது என்னவோ வெளியாயிட்டாங்களா? கட்டாயிட்டு இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். சரி. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க. வேற ஏதாவது கேள்விகள் கேட்க யாராவது இருக்கீங்களா? ஓகே, பிரவீனா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இப்போதைய இந்த காலகட்டத்துல குடும்ப வளர்ச்சிக்கு பெண்களோட கல்வி அறிவு எவ்வாறு உதவுது? ஏன்னா பெரும்பாலும் வந்து சொல்றாங்க, ஆரம்ப காலகட்டத்துல வந்து பெண்கள் அடுப்படியோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்து வந்தது. ஆனா இப்போ அது எவ்வளவோ மாறுபட்டு வந்துருச்சு. ஆஹ் பெண்கள் நிறைய முன்னேறி வந்திருக்காங்க. இருந்தாலும் சமுதாயத்துல சிறந்து விளங்குறாங்க. இந்த நாடளவுல டெக்னாலஜி இதெல்லாம் வந்துட்டு பெரும் பங்காற்றுறாங்க. ஆனா குடும்ப அமைதிக்கும் குடும்பத்தோட உயர்வுக்கும் இந்த பெண்களின் கல்வி அறிவானது எவ்வாறு உதவுது அம்மா? அது எந்த அளவுல பங்கு வகிக்குது? அம்மா, பெண்கள் வந்து கல்வி கற்ற பெண்களாக இப்ப என்னையே எடுத்துக்குங்க. கல்வி கற்ற பெண் தான் நானு. முனைவர் பட்டம் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். குடும்பத்துல குடும்பம் அப்படின்னு வரும்போது ஆஹ் குடும்பம் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு அறிவு வேணுமா, அன்பு வேணுமா, முதல்ல அதை முடிவு செய்யணுமா. இப்ப வெளி உலகத்துக்கு நம்மளுடைய அறிவு வந்து இந்த கல்வியால நம்மளுடைய அறிவை நம்ம பயன்படுத்தி பல சாதனைகள் செய்யறோன்னே வச்சுக்குவோமே. ஆனா குடும்பம் என்ற அந்த கூட்டுக்குள்ள நம்மளுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் அல்லது நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கும் இந்த கல்வியானது பயனாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஆஹ் சில குடும்பங்கள்ல பெண்ணு ரொம்ப படிச்சுட்டா, ரொம்ப திமிரு, ஆஹ் இவ படிச்சதுனால ரொம்ப திமிரா இருக்கிறா அப்படின்னு ஆண்கள் நினைக்கக்கூடிய ஒரு சில காலகட்டங்கள் இருக்கிறது இல்லையா? அது நம்ம உணர்றோம் தானே. அதற்கு என்ன காரணம்னா, நம்மளுடைய அறிவை வந்து வீட்டுல வந்து வெளிப்படுத்த நினைக்கிறோம். பொதுவாவே ஆண்கள் வந்து பெண்கள் தங்களை விட குறைவாக ஆஹ் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உடையவர்களாகத்தான் இருப்பாங்க. ஆக நாம வந்து குடும்பம் என்ற கூட்டுக்குள்ள வந்து அமைதி என்ற அந்த அந்த சூழல் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா, நாம வீட்டுல மனைவியாகவும் வெளியில நம்முடைய ஆளுமையை காட்டுபவர்களாகவும் இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆஹ் நான் வெளியில வந்து ரொம்ப ஆளுமை நிறைந்த பெண்ணாக தான் எல்லோருக்கும் காட்சி தருவேன். ஆனால் குடும்பம் என்ற கூட்டுக்குள்ள வந்துட்டேன்னா நான் ரொம்ப அமைதியான ஒரு நல்ல மனைவியாகவும் என்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல தாயாகவும் இருக்கிறதுலதான் நான் கவனம் செலுத்துவேன். அப்ப பெண்ணுடைய கல்வி என்பது ஆஹ் அந்த மனதை பண்படுத்துறதுக்கு பயன்பட வேண்டும். ஒரு பெண்ணின் கல்வியானது அந்த பெண்ணின் மனம் பண்பட வேண்டும். அப்படி பண்பட்டால் அவளுக்கு பல சிக்கல்கள்ல இருந்து தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக பெண்கள் வந்து குடும்பத்தில் நல்ல தாயாக இருக்கிறதுக்கு, நல்ல மனைவியாக இருக்கிறதுக்கு, வெளி உலகத்துல ஆளுமை நிறைந்தவர்களாக இருக்கும்போது அதை வீட்லயும் கொண்டு வந்து காட்டணும்னு நினைக்க கூடாது. நீங்க வெளியில ஆளுமை நிறைந்த பெண்ணாக இருக்கும்போது வீட்லயும் நான் என்னுடைய ஆளுமையை, என்னுடைய அரசாட்சியை நான் காட்டுவேன். என்னுடைய கணவனை விட நான் அறிவில் சிறந்தவள் என்று காட்டுவேன் என்று அந்த கல்வியை அங்க கொண்டு வந்து காட்டக்கூடாது.
அந்த கல்வியானது உங்களுடைய மனதை பண்படுத்த வேண்டும். ஆஹ் என்ன கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா அன்பு, அறிவு. அறிவு வெளியே தான், அன்பு வீட்டுக்குள்ள. இந்த எப்போதுமே தோற்று போனா வெற்றி அடைவோம். அது டாக்டர் மூவா வந்து எல்லா கதைகள்லயுமே அதை சொல்லியிருப்பாரு. அன்பு வாழ்க்கையில தோற்று போவர்களே வெற்றியாளர்கள் அப்படின்னு. இதையெல்லாம் நான் படித்த பெண்ணாக என்னுடைய குடும்பத்தில் கடைபிடித்து வந்தேனம்மா. ஒரு படித்த பெண்ணாக, ஒரு அறிவுள்ள பெண்ணாக என்னுடைய குடும்பத்தில் இதையெல்லாம் நான் கடைபிடித்தேன். நான் படிச்சது எல்லாம் கடைபிடிச்சேன் அப்படின்னு சொல்றேன்னா, டாக்டர் மூவா என்ன சொல்றாரு? அன்பு வாழ தோற்றுப்போன்னு சொல்றாரு. அன்பு வாழ தோற்றுப்போ. உனக்கு அன்பு வாழணும்னா தோற்று போயே, நீ அதுல என்ன உனக்கு பெரிய இழப்பு ஏற்படுற போது? அதுவும் ஒரு குடும்பம் சீரான குடும்பமாக வர வேண்டும்னா நீ தோற்று போறதுல தப்பே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அந்த படித்த பெண்ணா நானு, சரி, அந்த இதை வந்து நானு என்னுடைய குடும்பத்துல வந்து அப்ளை பண்ணேன். வெற்றி கிடைச்சிச்சு. நான் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப சூழல்ல வாழ்ந்தேன். ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப சூழல் அப்படின்னா என்னுடைய கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் நான் நல்ல தாயாவும் நல்ல மனைவியாகவும் வாழ்ந்தேம்மா. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேனா? ரொம்ப அருமையாவும் தெளிவாவும் சொன்னீங்க அம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது உங்கள் விளக்கம். நன்றி அம்மா. நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அதாவது குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த, அன்புதான் முக்கியம், அன்பை விட்டு கொடுக்கும்போது தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு அம்மா அவங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கம்மா. அடுத்தது மாலதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாலதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். உங்களுடைய தமிழ் வந்து ரொம்ப இனிமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அம்மா, நீங்க தொல்காப்பியம் பத்தி பேசிட்டு வரும்போது தொல்காப்பியத்துல மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அப்ப ஏதோ குறுக்கீடு வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும்மா. நன்றி. இல்ல, அதாவது இப்ப திருக்குறள் வந்து வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்லுது. திருக்குறள் வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்லுது. அது பிற்பாடு. முதல்ல வந்து தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த முதல் நூல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுல வந்து எழுத்து குறித்து பேசுறாரு தொல்காப்பியர், பிறகு சொல் குறித்து பேசுறாரு தொல்காப்பியர், அதற்கு பிறகு பொருளதிகாரத்துலதான் அவர் வந்து வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்றாரு. ஒரு 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 வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஆஹ் பெண் அந்த களவு வாழ்க்கை, கற்பு நிறைந்த வாழ்க்கை, களவு வாழ்க்கையில எப்படி இருக்கணும், கற்பு நிறைந்த வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணம்னா என்ன அப்படின்னாக்கா, இலக்கணம்னா ஒழுங்கு. இலக்கணத்துக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டீங்கன்னா ஒழுங்குன்னு சொல்லுவேன். நான் பொதுவா மாணவர்கள்ட்ட கூட வகுப்புல சொல்லிக் கொடுப்பேன். இலக்கணம்னா என்ன? அவன் என்னென்னமோ சொல்லுவான். இலக்கணம்னா இது, இலக்கணம்னா அது, அப்படி சொல்லுவான். இல்லையா, இலக்கணம்னா ஒழுங்கு. அப்ப வாழ்க்கையோட ஒழுங்கு என்பது தொல்காப்பியத்துல பொருளதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் எந்த இலக்கண நூலிலும் வாழ்க்கைக்கு இலக்கணம் கூறப்படவே இல்லை. தமிழில் மட்டும்தான், அதுவும் தொல்காப்பியத்தில் வாழ்க்கைக்கு இலக்கணம் கூறப்பட்டது. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால். அதுவே நம்முடைய தமிழனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனையோ செய்திகள் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணுமா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மங்கையர்கரசி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்றேம்மா. மங்கையர்கரசி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கத்தில் எங்களோட நீங்களும் உயிர் சொந்தங்களாக இறைவன் வழிகாட்டுறதுக்கு உங்களுக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன். உங்க உரைகளையும் உங்கள் வாழ்த்தும் இன்னைக்கு அருமையாக நாங்க புண்ணியம் செய்திருக்கோம்மா. இதை கேட்கறதுக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா, ஒரு கேள்வி. திருவாசகம் 51 பதிகமும் ஒரே நாள்ல படிச்சீங்களா? ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பதிகமா படிச்சீங்களா? ஆமா, ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் படிச்சேன். சில சமயங்கள்ல ஒரு நாளைக்கு 2 பதிகம் படிப்பேன். காலையில 1 படிப்பேன், பிறகு மாலையில 1 படிப்பேன். ஒரே நாள்ல படிக்க முடியாதுமா அவ்வளவையும். அவ்வளவையும் ஒரே நாள்ல படிக்க முடியாதுமா. அப்ப காலையில 1 படிப்பேன், பிறகு இரவுல 1 படிப்பேன். அதே மாதிரி கோளறு பதிகம் வந்து ஒவ்வொரு நாளும் படிப்பேன். கோளறு பதிகம் ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிட்டே வந்தேன். இப்படி அது ஃபுல்லா படிச்சுக்கிடலாம்மா. ஆமா, அது ஃபுல்லா படிச்சிடலாம். கோளறு பதிகம் ஃபுல்லா படிச்சிடலாம். ஆனா இந்த திருவாசகம் என்பது நீங்க வந்து ஒரு நாளைக்கு 1 படிச்சாலே போதும். நீங்க
ஒரு பதிகம் படிச்சா போதும். ஒரு பதிகம் படிங்க. ஏதாவது ஒரு வேண்டுதலை மனதுல வச்சுக்கிட்டு கூட படிங்களேன். ஏதாவது ஒரு வேண்டுதலை உங்க மனதுல வச்சுக்கிட்டு படிங்க. 51 நாள் கழித்து அந்த வேண்டுதல் நிறைவேறுதா இல்லையான்னு பார்த்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. சரிம்மா நன்றிம்மா. நன்றி. நம்ம சொல்லியிருக்காங்களாம்மா முன்னோர்கள், திருவாசகத்தில் உருகாதவர் ஒரு வாசகத்திலும் ஒரு உருகாமல். வாசகத்திலும் முருகர். ஆமா, நம்ம நம்பணும். நம்ம முழு கண்டிப்பா நம்பிக்கையோட நம்ம கண்டிப்பா பிரார்த்தனை நம்பணும். இப்ப நாங்க வாழ்ற எங்களுடைய இனம், அதாவது நாங்க தமிழர்கள் மட்டும் இந்த நாட்டுல வாழல. நாங்க சீனர்களும் மலாய்க்காரர்களும் எங்கள் கூட வாழ்றாங்க. இந்த மலாய்க்காரர்கள் வந்து 5 வேளை தொழுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். அப்ப நிறைய வசனங்களை படிப்பாங்க. அப்ப இந்த தமிழர்கள் கூட என்ன செய்வாங்கன்னா, அந்த மஸ்ஜிதுக்கு போவாங்க. அந்த மசூதிக்கு போயிட்டு, அந்த பாகிஸ்தானோட மசூதிக்கு போவாங்க. போயிட்டு அவங்க தங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தா, அந்த அவங்கள்ட்ட போய் மந்திரிச்சு நீர் எடுத்து குடிச்சா நல்லா போயிரும் நம்புவாங்க. அதாவது அந்த பாகிஸ்தான்காரவங்க தண்ணியை எடுத்து அந்த தண்ணியில மந்திரம் சொல்லுவாங்க. மந்திரம் சொல்லுவாங்க. மந்திரம் சொல்லிட்டு அந்த போத்தலை அடைச்சு கொடுப்பாங்க. இந்த போத்தலை கொண்டு போயிட்டு நீ குளி அல்லது முகத்துல தெளிச்சிக்க, உன்னுடைய நோயெல்லாம் நல்லா போயிரும் அப்படின்னு. இந்த தமிழர்களும் அதை நம்பி எடுத்து போயிட்டு நல்லா போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்பிக்கை. அவங்களும் மந்திரங்கள் தான் சொல்றாங்க. அவங்களுடைய மதம் சார்ந்த மந்திரங்களை அவங்க சொல்றாங்க. அந்த மந்திரங்களை அவங்க நம்புறாங்க. எதுவுமே உலகத்தில் நம்பினால் கடவுள், நம்பாட்டி கல்லுதானே. அப்ப எதையுமே நம்பணும். முழு நம்பிக்கை. நம்பிக்கைதாம்மா வாழ்க்கைக்கு எல்லாமே. நம்பிக்கைதாம்மா. நீங்க நம்பிக்கை என்பது நம்பிக்கையாகவும் இருக்கலாம், அது தன்னம்பிக்கையாகவும் இருக்கலாம். விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம. ஆமா, முழு நம்பிக்கை. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். உங்களை நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சித்ராம்மா வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சிறப்பான கேள்வி கேட்டீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவஸ்ரீ அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிவஸ்ரீ அம்மா. சிவஸ்ரீ அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். சிவஸ்ரீ அம்மா, உங்க கேள்விகளை கேட்கலாம். வேற யாராவது கேள்வி கேட்க இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா, உங்க மூலமா நாங்க வந்து நிறைய தமிழை பற்றி விஷயங்கள், அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்தியாவுல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழே அழிஞ்சிட்டு வருது. நீங்க சொல்ற போல தமிழ் பேசுறது கேவலம் அசிங்கம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ரொம்ப அருமையாக மலேசியாவில இருந்து நீங்க அவ்வளவு அழகா எங்களுக்கு தமிழின் பெருமையை எடுத்து சொல்லியிருக்கீங்கம்மா. ரொம்ப சிறப்பு. அதாவது தமிழின் பெருமையை மட்டும் சொல்லல, தொல்காப்பியத்திலிருந்து திருவாசகத்திலிருந்து திருப்புகழ் கோளறுபதிகம் எல்லாம் படிக்க படிக்க எந்த அளவுக்கு வந்து நீங்க சொன்னீங்க உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் நீங்கியது, எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக்கு கூட சரியாச்சு அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாம்மா. இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மன்றங்களுக்கு போய் கூப்பிடுறோம், வீடு வீடா கூப்பிடுறோம், வரமாட்டேன்றாங்கம்மா. நீங்க சொன்னம்மா காசு பேசுதான் அவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்களே தவிர மற்றதுக்கு வர மாட்டேன்றாங்க. ஆனா உங்களோட காலையில எனக்கு வேற ஒரு வேலையை பார்க்க முடியாம உங்களோட ஸ்பீச் கேட்க முடியல. இப்ப கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப நான் பாக்கியம் பண்ணியிருக்கேம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா, யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, நீங்க உங்க கேள்விகளை சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா. உங்களுக்கு வந்து நீங்க உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை கொடுத்தது, அந்த அன்பு அறிவுன்றதை கொடுத்தீங்கல்லம்மா. இந்த உரை வந்து கண்டிப்பா வந்து நீங்க தனியா ஒரு நாள் வந்து இந்த பெண்களுக்காக அதாவது பெண்கள் வந்து இப்போ படிச்சுட்டோங்கிற ஒரு இதுல தானேமா வாழ்க்கை துணையோட உடனே டைவர்ஸ், நான் சம்பாதிக்கிறேன், என் கால நிக்க முடியும். அப்ப இதனால நம்ம குழந்தைங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. இந்த குழந்தைங்கள சமுதாயத்துல ஒரு நல்ல குழந்தைய உருவாக்கணும்னா நீங்க காலையில ஒரு வார்த்தை சொன்னீங்க, பெண்ணை பத்தி பெருமையெல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியா ஒண்ணு முடிச்சீங்க, ஆணும் பெண்ணும் இணைந்துதான் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கடைசியா கொடுத்து. ஏன்னா இறைவன் வந்து அப்படிதான் கொடுத்துருக்காங்க, கணவன் மனைவின்றதை படைத்து ஒரு குழந்தைங்கன்றதை கொடுத்து. அப்போ இவங்க உடனே டைவர்ஸ், ஒரு வருஷம் கூட ஆகல டைவர்ஸ். இது என்ன காரணம்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன். அப்ப அந்த படிப்பு அந்த கல்வி வந்து அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்குள்ள அந்த அன்பை கொடுத்து அந்த குழந்தைங்களை உருவாக்கி இந்த குழந்தைங்க நாளைக்கு நல்லதுக்கு வரணுங்கிற அந்த ஒரு ஞானத்தை கொடுக்கல. பாத்தீங்களாமா எவ்வளவு ஈஸியா போயிருச்சு. கோர்ட்ல கேஸ் அவ்வளவு நிக்குது. அதனால
நீங்க வந்து எங்களுக்கு ஒரு நாள் வந்து இதுக்காகவே ஒரு தனி செஷன் கொடுக்கணுமா? இந்த அன்புனா என்ன, அறிவுனா என்ன, இந்த குழந்தைங்க எப்படி நாளைக்கு சமுதாயத்துல வரணும், அப்ப அதுக்கு தாய் தகப்பன் தான் அவங்களுக்கு ரோல் மாடல். அப்ப அவங்க கோர்ட்ல ஒண்ணு சொல்லிடுறாங்க, உடனே இந்த பிள்ளைங்க அம்மாவுக்கு தக்க நடிக்குது, அப்பாவுக்கு தக்க நடிக்குது, அப்பவே அது வாழ்க்கையில ஒரு நல்ல பிள்ளைகளா வர முடியறது இல்லைல்ல. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல போயிட்டு இருக்கு, ரொம்ப போயிட்டு இருக்குது. அதுல மலேசியால இருந்து நீங்க இந்த அளவுக்கு தமிழ் பற்றோடையும் உங்களோட லைஃப்ல நீங்க கணவன் இறந்தது, அந்த தொல்காப்பி எல்லாமே நீங்க சொன்னது எங்களுக்கு வந்து உங்களோட, நாங்க சுசிலாமா பேசுறது, செல்வலட்சுமியா பேசுறது ரசிப்போம். நாங்க தமிழ்நாட்டுல இருக்கோம்னு சொல்றதை விட நீங்க மலேசியால இருந்து இந்த அளவுக்கு பண்றீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க வந்து நீங்க சொல்லும் போது அது இன்னும் வேல்யூவா இருக்கும். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து உரை கொடுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி இந்த குடும்பம் அது எப்படி ஒரு பல்கலைக்கழகமா இருக்கணும், ஒரு பெண் படிக்கிறதுங்கிறது இந்த காலத்துல அது அவளோட ஞானத்தை எப்படி கொடுக்கணும், அந்த வாழ்க்கையில தோக்குறதுனால எவ்வளவு ஜெயிக்கலாம், வீட்டுக்கார நீங்க சொல்றது உண்மை. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, படிச்சிருக்கிறா, வேலைக்கு போறா, அதனாலதான் எப்படி மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இறங்கி போயிட்டு அன்பை கொடுத்ததும் அவங்களும் நம்ம கிட்ட வந்துடுறாங்க, குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கைக்காக தான் நம்ம இந்த உலகத்துல வாழுறோம். மகிழ்ச்சி தானே நம்ம எல்லாரும் தேடுறோம். நம்ம மகிழ்ச்சியை தேடி ஓடுறோம். இப்ப பணம் சம்பாதிக்கிறது எதுக்காக? மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தானே. அப்ப எல்லாமே மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியை நோக்கி ஓடும்போது அந்த மகிழ்ச்சி எப்படி கிடைக்குதுன்னு நிம்மதியான வாழ்க்கை அமைதானே கிடைக்கும். அந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு நாம என்ன செய்யறோம்? எதுக்கு சண்டை போடணும்? எதுக்கு மல்லு கட்டணும்? ஆண்கள் கூட நான் கேக்குறேன், எதுக்கு மல்லு கட்டணும் அவங்க கூட? தேவையில்லையே. அப்படி மல்லு கட்டா நம்மளுடைய நிம்மதியை தொலைச்சிருவோம், நம்மளுடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை தொலைச்சிருவோம். நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா உருவாக வாய்ப்பு இல்லை. பிறகு நீங்க சொன்ன மாதிரி மனமுறிவுல தான் போய் நிக்கும். அதனால குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா நான் வந்து ஒரு பெண், அல்லது நான் ஒரு தாய், அல்லது நான் ஒரு மனைவி. வெளியில போனாக்கா நான் வந்து ஒரு ஆளுமை. கண்டிப்பா அந்த ரெண்டு வேடத்தை மாறணும். வீட்டுக்குள்ள வந்து அதே ஆளுமையை காட்டக்கூடாது, வீட்டுக்குள்ள வந்து அப்படியே மாறிடும். கண்டிப்பாக வீட்டுக்குள்ள வந்து ஆளுமையை காட்டக்கூடாது, வீட்டுக்குள்ள அன்பை மட்டும் தான் காட்டணும். கண்டிப்பா அன்பு அப்படிங்கும் போது நம்ம அதுல ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இருக்காது, எதையும் விட்டு கொடுக்கிற ஒரு மனம் தான் வரும் அந்த இடத்துல. ஆமா, விட்டு கொடுத்தா கண்டிப்பாக தோற்று போனவர்களாக அடையாளப்படுத்தப்பட மாட்டார்கள் அம்மா. கண்டிப்பா கண்டிப்பாமா. இதுக்கான ஒரு உரை கண்டிப்பா ஒரு நாள் கொடுக்கணுமா. நன்றிம்மா. வாழ்க. நன்றிம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா பன்னீர்செல்வம் அம்மா அவர்களை அழைக்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். கீதாம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. அம்மா வாழ்க வளமுடன். மனோன்மணி தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். உங்களுடைய இந்த பெண்ணின் பெருமையை பத்தி பேசுனதை கேட்கும் பொழுது மனதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுமா. திருவாசகத்தை பத்தியும் இது கோளார் பதிப்பகத்தை பத்தியும் நீங்க பேசினது வந்து மனதை தொட்டுதுமா. நீங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு 43 வருடம் இல்வாழ்க்கையில் இணைந்து என் கணவரை வந்து 2019 நான் அதை சொல்ல முடியாத ஒரு மனவேதனையிலிருந்து ஒரு வருடம் ரொம்ப துன்பப்பட்டு இன்னும் அந்த மனநிலையிலிருந்து மாற முடியல. இருந்தாலும் 22 வருஷம் நான் மனவளக்கலையில சர்வீஸ் பண்ணி என்னோட அவர் இணைந்து வந்து எனக்கு என்னைய ஊக்குவிச்சு நான் எல்லா இடத்துலயும் போய் செய்த சமூக சேவைக்கு நான் வந்து ரொம்ப உடல்நிலை நீங்க சொன்ன மாதிரிதான் நான் வந்து அப்படிலாம் செஞ்சுட்டு ஒரு தூக்கம் இல்லாம ஒரு வருடம் விடிய விடிய தூங்காம ஒரு பய உணர்வு இத்தனைக்கும் ஆட்பட்டேன். ஆனா வந்து அந்த இறைநிலை வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த சிவபுராணம் இதெல்லாம் மனதுக்குள்ள வந்ததுனாலயோ என்னமா தெரியல, இன்னைக்கு பிள்ளைங்களை நல்லா வளர்த்தி கொண்டு போனாலும் நான் தனியா இருந்து இந்த இறை சாதனத்தோட இறை சாதனையை இணைந்து இந்த மனவளக்கலையில இணைந்து தொண்டாற்றிட்டு இருக்கிறனாலயோ என்னமோ தெரியல, என் மனதுல வந்து ஒரு அப்பத்திக்கப்ப தொய்வு ஏற்பட்டாலும் இதனோட இணைந்து இறைவனோட இணைஞ்சதுனாலயோ என்னமோ தெரியல, இப்ப உங்களுடைய பேச்சு வந்து அவ்வளவு ஒரு ஊக்குவிப்பா இருந்தது என் மனசுக்கு. காலையில நான் உங்க ஸ்பீச்சை கேட்கல, ஆனா விருது வழங்கும் நிலாவுக்கு வந்தேன் நானு. ஆனா உங்க ஸ்பீச்சை கேட்கல. இப்ப நான் கேட்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய மனநிலை எனக்கு வந்தது. அதே மாதிரி இந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த பொட்டு குட்டி குட்டி பொட்டு வைக்கிறாங்க. நான் இன்னமும் நீங்களும் பாருங்க நானும் பாருங்க பெரிய பொட்டா வச்சிருக்கிறோம். இன்னும் அந்த குங்குமத்தோட எப்படி இருக்கணுமோ அப்படியே நான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்ப என் பொண்ணு அந்த மாதிரி என்ன பேச்ச கேட்பா, ஆனா மருமகளோ பிள்ளைங்களோ கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மம்மின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அவ்வளவு ஒரு சிறப்பான விளக்கம்.
அந்த அப்பா அம்மாங்கிற சொல்லுக்கு உண்டான ஒரு சந்தோஷத்தை அந்த மம்மிங்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்க கூடாது, மம்மி இல்ல அம்மான்னு தான் கூப்பிடணுங்கிற ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்தீங்க. அது என்ன மாதிரி சொன்னீங்கன்னு என் மனசுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய விளக்கங்கள் வந்து அவ்வளவு சிறப்பும் சீரோடு இருந்ததம்மா. எனக்கு ரொம்ப ஒரு நம்ம மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும், எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில இன்னும் சிறிது காலம் நம்ம எப்படிலாம் வாழலாங்கிற ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து இறையருளும் குருவருளும் இந்த ஒரு பேச்சாற்றல் உங்களுக்கு கொடுத்தது போல இன்னும் நீங்க நீடூழி வாழ்ந்து எங்களுக்கு இந்த மறுபடியும் இந்த சிறப்பு சொற்பொழிவுக்கு நீங்க வந்திருந்து எங்களுக்குள்ள ஒரு இன்னும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கணும். ஏன்னா மகரிஷி எங்களோட இணைஞ்சிருக்கிறாரு. அதை விட மதன் ஐயா வந்து அப்பத்திக்கப்ப கொடுக்குற சொற்பொழிவு, நாம வந்து அந்த புத்தகங்கள்ல படிக்கக்கூடிய அறிவு இத்தனை இருந்தாலும் அங்கங்க ஒரு மனதில் ஒரு விடுபடும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கள்லாம் வரும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஊக்குவிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. அந்த வகையில் உங்களுடைய சிறப்பான சொற்பொழிவுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். மனோன்மணி தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்கள் இனிய குடும்பம் வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வேற யாராவது கேள்வி பதில் கேட்க இருக்கீங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா சொன்னது போல அம்மா இல்வாழ்க்கை துணையை இழந்து கஷ்டப்பட்ட விஷயங்களை சொன்னாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா 12 வருடங்கள் ஆகுது என்னோட வாழ்க்கை துணை இழந்து. 40 வயசுல நானும் இழந்தேன். ஆனால் தனிமையில இருந்து ஒரு பிள்ளைய படிக்க வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி தமிழை பற்றி சொல்லும் பொழுது, இப்போ என் பையன் வந்து யுஎஸ்ஏல இருக்கான், பேத்தி ஒருத்தி இருக்கா. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, நீங்கள் பாட்டிக்கிட்ட பேசும்போது தமிழில் தான் பேசணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான், என்கிட்ட தமிழ் பேசுகிறான். அப்போ அந்த தமிழை வந்து குழந்தைக்கு கொடுக்கணுன்ற ஆர்வம் ஒவ்வொரு பேரண்ட்டுக்கிட்டேயும் இருக்கணுமே தவிர அதை அவங்க தான் ஊக்கப்படுத்தணும். அதாவது எல்லாருக்குமே என்னன்னா தமிழ் பேசுகிறவங்க நம்ம உண்மையாகவே தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசுகிறவங்க ஒரு கேவலமாக மதிக்கப்படுறாங்கம்மா. உண்மையான ஒரு விஷயம். உங்களை பார்க்கும்போது நாங்கள்லாம் தலை நிமிர்ந்து நிற்போம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உண்மையா சொல்றேன். ஏன்னா தமிழுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நீங்க பேசும்பொழுது தமிழை நம்ம பேசினா கூட மதிக்க மாட்டாங்க. ரொம்ப சிறப்பு, நன்றி, வாழ்க வளமுடன். அம்மா அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாங்களா? அம்மா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் தமிழ் தான் உலகை ஆளப் போகிறது. அதை தெரிந்து கொண்டுதான் சீனர்கள் இன்று தமிழ் படிக்க வந்திருக்கிறார்கள். இன்று சீன தேசத்தில் தமிழ் கற்பிக்கப்படுது. சீனர்கள் பலர் தமிழை படிக்கிறார்கள் என்றால் அதற்கு கண்டிப்பாக ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது, உள் விளக்கம் இருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ் தான் உலகை ஆளப்போகிறது. என்னுடைய பேச்சு உண்மையாக தான் இருக்கும், சத்தியம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சிறப்பான பேச்சுமா. ரொம்ப அதாவது ஒவ்வொருத்தரையும் ரத்தத்திலையும் அந்த தமிழை நீங்க கலந்துட்டீங்கம்மா. தமிழ்னு இருந்தது, இன்னைக்கு கலந்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? லதாம்மா அவர்கள். லதாம்மா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அம்மா ஓகேம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக என்ன ஸ்ரீகுமாரி அம்மா அவர்களே. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மனோன்மணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று தமிழ் மேலோங்கி வாழ இன்னும் நிறைய பேருக்கு அம்மா தமிழை கொண்டு செல்ல அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் பிரபஞ்சம் துணை புரியட்டும். வாழ்க